ஹலோ வீவர்ஸ், மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் சில எதிர்பார்க்காத கிரகங்களுடைய இடமாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான திருப்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில் பல சம்பவங்களும் நடக்க போகிறது. இந்த சம்பவங்களானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்களுக்கு கடந்த வாரமே கலவையான வாரமாக இருந்திருக்குங்க. தொழில் ரீதியாக நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றகரமான சூழல் அமையவில்லை என்று சொன்னாலுமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான சூழ்நிலையானது இருந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இருந்திருப்பீங்க. அதற்காக நீங்களுமே நிறைய ஆடம்பரமாக செலவுகளையும் பார்த்தீங்கன்னா செய்து கொண்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மன ரீதியாக பல்வேறு விதமான குழப்ப சூழ்நிலையிலேயே இருந்து கொண்டு இருக்கீங்க. நிலம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான மன சிந்தனையிலையும் இருந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு தெளிவான சிந்தனையோடு இல்லாமல் பல்வேறு விதமான மனக்குழப்பங்களானது உங்களுடைய மனதளவில் இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதற்கான தீர்வானது இந்த வாரத்திலாவது கிடைக்கக்கூடுமா, நீங்க நினைச்ச ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியுமா என்பது குறித்தும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் விலக ஆரம்பிக்குங்க. இதனால் நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் அது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவும் நடந்து முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3/2/2025 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது பிப்ரவரி மாத 1வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மகர ராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு. செவ்வாய் வக்ரகதியில மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. புதன் மகர ராசியிலேயே அமர்ந்து பயணம் செய்கிறார். ரிஷபத்துல குருவுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. சுக்கிரன் மீன ராசியிலேயே அமர்ந்து பயணம் செய்கிறார். சனி பகவான் கும்பத்திலேயே இருக்க போகிறார். மீனத்துல ராகு, கன்னியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகிற நாட்கள் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறாங்க என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது சூரியன் 1ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. கடந்த கால சோர்வுகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா விரட்டி அடிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இனி அமைய போகுது என்று சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரமாகவே தொழில் ரீதியாக ரொம்பவே அதிகப்படியான கவனத்தையும் செலுத்த முடியாமல் இருந்து கொண்டு இருந்தது. அதே போல பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வந்திருப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்வாக இருந்திருக்குங்க. இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த சோர்வுகள் எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கக்கூடிய வகையில் புத்துணர்ச்சியோடு மகர ராசி நேயர்கள் செயல்படுவீர்கள். மேலும் புது புது சிந்தனைகளால் வியாபாரத்தை எப்படியெல்லாம் பெருக்கலாம், எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன சிந்தனையோடு நீங்கள் செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. துரோகிகளை கூட நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்போது நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை மனம் கோணாமல் பார்த்தீங்கன்னா செய்து வருவீர்கள். அவங்களுடைய நல்லது எது, கெட்டது எது, அவங்களுக்கு எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களுக்காகவும் யோசித்து அவங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வகையில் மகர ராசி நேயர்கள் செயல்படுவீர்கள். உறவுகளை ஒன்று சேர்ப்பதில் முனைப்பு காட்டுவீர்கள். செவ்வாய் 6ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவீர்கள் என்று சொல்லலாங்க. கடந்த வாரம் இருந்து வந்த அனைத்து விதமான சோர்வையும் தூக்கி எரிஞ்சிட்டு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு தொழில் ரீதியாக அடுத்த
கட்ட முன்னேற்றத்திற்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், நம்முடைய எதிர்காலத்திற்கு பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான திட்டத்தோடு நீங்கள் அந்த விஷயங்களை அணுகிட்டு வருவீங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் புத்துணர்ச்சியோடும் செயல்படுவீர்கள். இதனால் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த ஓரளவுக்கு முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்கலாங்க. மேலும் வீட்டிற்கு தேவையான அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா செய்து வைப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிட்டு அதற்காகவும் சில விஷயங்களை செய்து வருவீர்கள். புதன் 1ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. உங்களை கெடுப்பதற்கு என்று புது நண்பர்கள் வருவார்கள் என்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதாகவும் இப்போது நேர காலமானது அமைஞ்சிருக்குங்க. இப்போது மனதளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான யோசனைகளானது தோன்றலாங்க. அதாவது நாம நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில் இருப்பீங்க. இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா பல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த புது நண்பர்களால் சில ஐடியாக்களும் உங்களுக்கு கிடைக்கலாங்க. புது நண்பர்கள்னு இல்லை, யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சில ஐடியாக்கள் கொடுப்பாங்க. அந்த ஐடியாவை அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கோ, நமக்கும் அது சக்ஸஸ் ஆகக்கூடுமா, அதில் நம்ம என்னவெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா கற்றுக்கொண்டு அதன் மூலமாக செயல்படுவதன் மூலமாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகளை பெறலாங்க. இல்லை என்றால் முன்பின் யாரோ சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு, நமக்கும் நிச்சயமாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில் ரீதியாக முன்பின் எந்தவித அனுபவமும் இல்லாமல் அதில் நம்ம இறங்கக்கூடாதுங்க. அப்படி இறங்கினா அது நிச்சயமாக நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுரும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. குரு பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. சகோதர உறவுகளுக்கு செலவுகள் செய்து வைப்பீர்கள். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் வெற்றி வாய்ப்புகளை காணக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. சுக்கிரன் 3ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. விளையாட்டுக்கு பேசி வினையை விலைக்கு வாங்காதீர்கள் என்பதால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதத்தில் பார்த்தீங்கன்னா ஈடுபட வேண்டாங்க. ஏனென்றால் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மனநிலையில் இருப்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் ஜாலியாக சில விஷயங்கள் சொன்னாலுமே அவங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா அதை சங்கடப்படுத்த வைக்கும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசுங்க. யாராக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் பார்த்து நீங்கள் அளவோடு பேசுவது நல்லதாக இருக்க கொடுங்க. அதே போல் ஆண் பெண் இடையே இடைவெளி அதிகமாக இருக்கட்டுங்க. சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. தொலைதூர பயணங்களில் பணமானது விரயம் ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. கடந்த வாரமே கூட பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை பார்த்தீங்கன்னா விரயம் பண்ணியிருப்பீங்க. ஆடம்பர செலவுகள் நிறைய பார்த்தீங்கன்னா செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்காக இல்லைனாலும் மற்றவர்களுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய செலவுகளை செஞ்சுருப்பீங்க. அவங்களுக்கு முன்பாக நாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகளை பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் கடந்த வாரமே பார்த்தீங்கன்னா செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அந்த ஒரு நிலையானது மீண்டும் கூட பார்த்தீங்கன்னா தொடரலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ராகு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்காரு. அரசு துறை வேலைகளில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படக்கூடும் என்பதால் அதிகளவு பார்த்தீங்கன்னா அவசரம் காட்ட வேண்டாங்க. ஓவரா எக்ஸ்பெக்டேஷனும் வேண்டாம். கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா தகுந்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேருங்க. கேது பகவான் 9ஆம் வீட்டில் இருக்காரு. பெரிய மனிதர்களுடைய ஆசையால் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில நல்ல சுப காரியங்களும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் மகர ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்திலையும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்பட போகிறது என்று சொன்னாலுமே 7.5 சனியானது பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதத்தில் உங்களுக்கு முழுமையாக முடிவடைய போகிறது. இதன் விளைவாக இப்போதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லதானது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும் என்பதால் இந்த நேர காலத்தை பார்த்தீங்கன்னா தவற விட்றாதீங்க. தொடர்ந்து உங்களுடைய உழைப்பை போட்டுட்டு வாங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமும் நிதி ரீதியான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுக்கு சாதகமான முறையில் அமையக்கூடும் என்றே சொல்லலாங்க. ஸோ மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே போல் இந்த 7.5 சனி காலங்களில் இந்த 7.5 வருடத்தில் நீங்கள் அனுபவிக்காத பிரச்சனைகளே இருக்காதுங்க. அதே போல் பல நல்ல விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் கற்று இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு பக்குவத்தோடு நடந்திருப்பீங்க. எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் கற்று இருப்பீங்க. கூடவே இருந்தாலும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார்கிட்ட எப்படி பேசி பழகணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே கற்றுக்கொண்டு ஒரு மனப்பக்குவத்தோடு இப்போது இருந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களாகிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரமானது சற்று கலவையான வாரமாக
காலமாகத்தான் அமைய போகுது. சில இடங்களில் நிதானமாகவும் கவனத்தோடும் இருந்துட்டு வாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க. மற்றபடிக்கு எந்தவித பெரிய பிரச்சனையும் ஏற்பட போவது கிடையாது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.